அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கிறீர்கள். புதிதாக வருகின்ற உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கையில் குற்றவாளிகள் கதிகலங்க தொடங்கி இருக்கிறார்கள். உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி குற்றவாளிகள் பரபரப்பாகிக் கொண்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இலங்கையின் இதுவரை கால ஆட்சியில் இந்த குற்றவாளிகள் பாரிய குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள், கடத்தல்களில் ஈடுபடுபவர்கள், கொலைகளில் ஈடுபடுபவர்கள், கிராமமாக அதனுடைய வளங்களை, பெருமதியான வளங்களை அழைத்து சொத்துக்களை சேர்த்தவர்கள். இவர்கள் போலீசாரின் உதவியுடன் இதுவரை காலமும் பாதுகாக்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் தற்போது இந்த என்பிபி அரசாங்கம், கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலையிடியாய் மாறி இருக்கிறார். இவர்கள் நினைத்தது போல் என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சி அமையவில்லை. இவர்கள் நினைத்தது போல், இந்த சட்டவிரோத தொழிலாளர்கள் நினைத்தது போல் அனுரகுமார திசாநாயக்கவின் எண்ணக்கருவும் இல்லை. இவர்களையெல்லாம் தாண்டி இவர்களை ஒடுக்கும் ஒரு எண்ணக்கருவை கொண்டவர் தான் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா. குறிப்பாக உங்களுடைய கிராமங்களை எடுத்துக்கொண்டால் தெரியும், பாரிய குற்றங்களில் ஈடுபடுபவர்கள், ஒரு கிராமத்தினுடைய வளங்களை அழைத்து அதனை விற்று அதனை கடத்தி சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்ப்பவர்கள் தற்போதும் சிறை செல்லாமல், கைது செய்யப்படாமல் பாதுகாப்பாக அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஆட்சி, போலீசார், அரசாங்கங்களுக்கு, ஆட்சி அதிகாரங்களுக்கு பின் நிற்பவர்கள். இவர்களுக்கெல்லாம் தற்போது தலையிடியாய் மாறி இருக்கிறது இந்த அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம். இவர்கள் போலீசாரினுடைய ஒத்துழைப்பில் இதுவரை கைது செய்யப்படுவதில்லை, பாதுகாக்கப்பட்டார்கள். தங்களுடைய வருமானத்தை மீறி சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்தவர்கள் மீது தற்போது சட்டம் பாய தொடங்கி இருக்கிறது. இவர்கள் சிஐடியின் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய வளையத்துக்குள், அதாவது கழகு பார்வைக்குள் இவர்கள் வந்திருக்கிறார்கள். கிராமமாக சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்கள், சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தவர்களுடைய பெயர் விவரங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய அனைவருடைய பெயரும் இவர்கள் தொடர்பான தரவுகள் அனைத்தும் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை இளங்குமரன் எம்பியும் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். ஆகவே அந்தந்த மாவட்டத்திற்குரிய போலீசார் இவர்களை விசாரித்து இவர்கள் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்தது உறுதி என்று சொன்னால் இவர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்படவிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த விசாரணையை மேற்கொள்ளப் போகிறார்கள். இவர்கள் ஒரு ஊரின் வளங்களை அளித்து, அதாவது குறிப்பாக மணல் கடத்தினார்களா, அல்லது இந்தியாவிலிருந்து போதைப் பொருள் கடத்தினார்களா, அல்லது ஐஸ் கடத்தினார்களா, அல்லது வேறு விதமான தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்களா போன்ற தரவுகளை இந்த சிஐடி இவர்களிடமிருந்து புறவிருக்கிறது. ஆகவே சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்த பலரை கைது செய்து விசாரிக்கும் போது இந்த நாட்டில் கடத்தல்காரர்கள், கொள்ளையர்கள், போதைப் பொருள் கடத்துபவர்கள், சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். இந்த நாட்டில் அப்போதுதான் குற்றங்கள் குறையும் என்பது திடமான உண்மை. தற்போது இந்த நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்த பலர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் உருவாகி இருக்கின்ற திடீர் செல்வந்தர்கள் தொடர்பாக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிரமாக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்கள் வன்முறை சம்பவங்களை ஒழுங்கமைத்தும், போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டும், வட்டிக்கு பணம் கொடுத்தும், சட்டத்துக்கு முரணான வகையில் சொத்துக்களை சேர்த்திருக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 8 பேருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்ற இந்த காவல்துறையினர் அவர்களில் 5 எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில், 3 எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. தற்போது இந்த அதிரடி நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் போதைப் பொருள் அதிகளவாக வருகை தரக்கூடிய ஒரு இடமாக யாழ்ப்பாணத்தினுடைய கடல் மார்க்கம் காணப்படுகிறது. சட்டவிரோத செயற்பாடுகள், வாழ்வெட்டு என்றாலும் சரி, போதைப் பொருள் கடத்தல் என்றாலும் சரி, ஏனைய சட்டவிரோத செயற்பாடுகள் என்றாலும் சரி, வட்டிக்கு பணம் கொடுத்து அந்த வட்டி பணத்தை தராவிட்டால் அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் ஒரு செயற்பாடாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் இந்த குற்றவியல் செயற்பாடுகள் தலைதூக்கி இருக்கின்றது. ஆகவே போலீசார், இந்த குற்றத்தடுப்பு போலீசார் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்தார்கள் என்று சந்தேகிப்பவர்கள் மீது விசாரணைகளை யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்போது பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டவிரோதமாக போலீசாரின் அனுமதியுடன் இதுவரை காலமும் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தவர்களுக்கு தற்போது தலையிடி ஆரம்பித்திருக்கிறது. ஓடவும்
முடியாது, ஒழியவும் முடியாது. உங்களுடைய வருமானத்தை மீறி எவ்வாறு இவ்வளவு சொத்துக்களையும் நீங்கள் சேர்த்தீர்கள், எப்படி சேர்த்தீர்கள் என்பதனை அரசாங்கத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக கணக்கு காட்ட வேண்டும். ஆகவே இந்த விசாரணையின் மூலம், சட்டவிரோதமான நடவடிக்கைகள் மூலம் சொத்து சேர்த்தவர்கள் கண்டிப்பாக சிக்குவார்கள். எந்தவித மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக சிறை செல்வார்கள் என்பதே உண்மையான விடயம்.